டேய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலடா, பயமா இருக்குடா. ஆமாண்டா, 26 வயசாச்சு. எப்படி பணம் சம்பாதிக்கிறதுனே தெரியல. டேய் என்னடா நீங்கெல்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சு என்ன பண்ணுறன்னு ஒரு ஐடியா கூடவா இல்லை? டேய் ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏமா நீ எந்த ஊருமா? கள்ளிப்பட்டி. உங்கள் பட்டியில் ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு கிளினிக் ஒன்று போடு. டெய்லி 500 வேண்டாம், வெறும் 200 பேர் வரட்டும். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வாங்குவியா? 200 பேருக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா, மாதம் 30 லட்சம் ரூபா. 10 லட்ச ரூபா செலவுக்கு போச்சுன்னா 20 லட்ச ரூபா பாக்கெட்டில் போடு. பாக்கெட் இல்லையா, பேன் பாக்கெட்டில் போட்டு போயிட்டே. என்னம்மா நீ என்னம்மா அந்த பொண்ணு ஒரு பக்கம் தானே? நீ ஒரு ஃபார்மசி ஒன்று ஆரம்பி. ஃபர்ஸ்ட் சின்னதாக ஆரம்பி. வால் பேர் என்ன? ஸ்ரீராம். ஸ்ரீய தூக்கு. ராம் ஃபார்மான்னு ஒரு ஃபார்மா கம்பெனி ஆரம்பி. அதுக்கப்புறம் அப்படியே பிஸ்னஸ் டெவலப் பண்ணு. என்னம்மா நீ? டேய் உன் கையில் எவ்வளோடா இருக்கும்? 20 ரூபா இருக்கு சார். இப்போ இல்லடா, பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா இருக்குமா? அந்த 10 லட்ச ரூபா அப்படியே ஒரு லேப் ஒன்று ஆரம்பி. டெய்லி பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், கிட்னி டெஸ்ட், லிவர் டெஸ்ட், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட். டெய்லி 20,000 சம்பாதிக்கலாம். மாசம் 6 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். 2 மாசம் இன்னொரு லேபே ஆரம்பிக்கலாம். என்னடா நீ? டேய் நீ இவங்ககிட்ட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படியே உன் பிசினஸ் டெவலப் பண்ணு. டேய் வாழ்க்கையில என்னைக்குமே பணம் சம்பாதிக்க கத்துக்கணும்டா. என்னடா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கீங்க? நானும் உங்க வயசு தானடா, நான் எப்படி இருக்கேன் பாத்தீங்களா? என்னடா நீங்க நான் சொன்ன ஐடியாலாம் ஃபாலோ பண்ணுங்க. 3ஆம் மாசத்துல BMW வாங்க, 4ஆம் மாசத்துல ஆடி வாங்க, 5ஆம் மாசத்துல பென்ஸ் வாங்க, அடுத்த 6 மாசத்துல 6 கோடி பணத்தோட இதே இடத்துல எல்லாத்தையும் உங்களை சந்திக்கிறேன்டா. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. என்னம்மா பில்லா? 30 ரூபாயா? தம்பி அந்த 20 ரூபா காசு கொடு. என்னாலும்